ஹாய்மா, ஹாப்பி தேர்ஸ்டே. இதை பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு சமையல் சொல்லி கொடுத்துக்கிறேன். அது ரொம்ப சிம்பிள், அதனால் நான் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டிடுறேன். இதை பாருங்கள், இது வந்து பச்சை பருப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம பைத்தியம் பருப்புன்னு சொல்லுவோம். இப்போ பச்சை பருப்புன்னு சொன்னால் தெரியும், சின்ன சின்னதாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து முதல்ல வெறும் கடாயில் போட்டு வறுத்துடணும். வெறும் கடாய், எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. வறுத்துட்டு நல்லா கமகமான்னு வாசனை வரப்போது எடுத்துடணும். அது ரெட்டிஷ் எல்லாம் ஆகக்கூடாதுரா. அதை வந்து தண்ணி வச்சு நம்ம குக்கரில் வேக வச்சிடணும். லிமிட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு மத்து போட்டு கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு பூண்டு வந்து நிறைய உரிச்சி போட்டு நல்லா நெய் இருந்தால் நெய், இல்லைன்னா எண்ணெயிலேயே நல்லா ரெட்டிஷாக வதக்கி அதில் கொட்டிடணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், கடைகள் மாதிரி. ஓகேவா? இது பருப்பு கடைகள். இது வந்து நான் ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து பீர்த்தங்காய் வேக வச்சு போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா வந்து சொரக்காய், அதுக்கப்புறமா வந்து பூசணிக்காய், அந்த மாதிரி சௌ எல்லாத்தையுமே நம்ம காய் வேணும்னா அதில் பாயில் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம்தான்டா. ஓகேவா? நம்ம வந்து காய் எதுவும் இல்லை எனக்கு, ஜஸ்ட்டு அதனால் நான் வந்து பூண்டு வந்து நிறைய உரிச்சி போட்டு நான் வந்து அதில் தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து இஞ்சி தொகையில் தொட்டுக்கலாம், மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்கலாம், எந்த தொகையில் வேணாலும் தொட்டுக்கலாம். இது வந்து பருப்பு நல்லா கம்முன்னு இருக்கும்பா. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், கற்றுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.